கங்க்ராச்சுலேஷன்ஸ் தியாகு. கல்யாணத்துல ஒரு மனைவியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இப்பதான் வந்தேன். உன்னை நேர்ல கூப்பிட்டு பாராட்டலாம் தான் இப்போ வர சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல லட்சுமி சரஸ்வதி படம்லாம் இருக்கு, அதுக்கு மாடலா போஸ்ட் பண்ணது என் ஒய்ஃப் தான். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. உன் மனைவியோட புகழ் இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் பூரா பரவி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு மனைவியா வரப்போறவோ பூவும் பொட்டுமா 8 கஜ புடவையோட அடக்கம் ஒடுக்கமா இருக்குங்கிறத மட்டும் சொன்னியே தவிர அந்தரங்க வாழ்க்கையில அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்லைங்கிறத சொல்ல மறந்துட்டியே. சோபா, அந்த பத்திரிகை கொண்டு வா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கறதுக்கும், ஃபாரின் கார்ல டிராவல் பண்றதுக்கும், பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஒருத்தருக்கு நீ மாப்பிள்ளை ஆகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நிர்வாணமா நிக்கிற பொண்டாட்டி கிடைச்சா போதும். God bless you. God bless you, Jago. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நடு ரோட்ல பிறந்த வீரியா நிக்கிற பைத்தியக்காரிக்கு தான் எந்த கோலத்துல நிக்கிறோன்னு எப்படி உணர முடியாதோ, அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்தேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்து அவ உயிரை காப்பாத்த படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ டாக்டர் 10,000 ரூபாய் இருந்தாதான் அவ உயிரை காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. பணத்துக்காக நான் அலைஞ்சப்போ இப்படி ஒரு படம் எடுக்க அனுமதி கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லா உணர்வுகளும் மறத்து போன நிலையில என் தங்கச்சிய மரணத்துல இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே நல்லெண்ணத்துலதான் எங்க நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம், எந்த நினைவுமே இல்லாம ஒரு கனவுல நடந்த மாதிரி நடந்து போச்சுங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தாங்க நினைச்சேன். சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டேன். சத்தியமா சொல்றேங்க, திட்டம் போட்டு நான் இதை உங்ககிட்ட மறைக்கவும் இல்ல, சுய உணர்வோட நான் அப்படி நிக்கவும் இல்ல. ஊர்ல குறிஞ்சதுல நிமிராதவன் பேர் எடுத்த எனக்கு இது எப்பவுமே நிமிர முடியாத நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அப்படின்னா உங்க முடிவு? டைவர்ஸ். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்துன்னு முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே என் முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கான். இந்த ஆடு முதலாளி, இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டிதான். தங்கச்சி தான். பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப்பிறவைங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவரு சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரிவேன் கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரிவேன் திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவன் மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்திருக்கானே தவிர. சரி அதை விடு, அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பண்ண கட்டுற? பொண்டாட்டியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சொல்லாமா கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் நீ? சிகை அலங்காரம் சின்னசாமி. ஒட்டனு சத்தம் வந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்தி வேற திடுறியா? தொழிலாளர் குளிச்சிட்டு இருக்கேன்.
முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம். அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். வர்ற வழி போற வழிதான் நானே வந்து கண்டுக்கிறேன். என்ன குருவாயிருப்பா அம்மே கேட்டா ஓடி வரும். சுத்தமாவே இவளுக்கு தமிழ் தெரியல. இவட ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போய் சேட்டா. எலும்பு கூட எங்க இவளுக்கு என்ன அப்படி ஒண்ணும் இல்லையே. இந்த பொண்ணு ஏதோ மனபாதியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கியாவது கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்கேன். என்ன பேசாம இருக்க. பிராந்தி விஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா லதா பிளீஸ். நோ, உங்க கோட்டை முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். இல்ல பாரு, நாளை கோட்டை கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பேர். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே 3 பெக்கு பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பேக்கை ஏதா தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலயும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பெர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். என் கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துச்சு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும். அது இல்ல சீதேவி, சீதாபதி. அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில தேதி தேதினே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா, சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? 2 ஒண்ணத்தோடு சரியா தோட நடுவேறல. அப்ப வந்திருக்கிறவோ தியாகவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2 ஒண்ணத்தோட ஆட்காட்டி வந்திருக்கிறவா தியாகோட கொண்டாட்டிதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தமிழோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை. அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தர பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சி மாதிரி ஒரு காரியம் பண்ண. எந்த குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்தினாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரைகிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கிடைச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாவ குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் கொடுத்து பார்த்து வர்றேன்.